ஹேலோங்க. இன்னைக்கு நம்ம சங்கு கூட ஷோ தான் பார்க்க போகிறோம். இவ ஸ்கூல் சைக்கோ புள்ளி பார்ட் 12 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா, இங்கே பாரு, ஒன்று இதில் சைன் பண்ணு. உனக்கு நான் 300 மில்லியன்னாலும் கூட கொடுக்குறேன். எவ்வளோ காசு தேவைப்படுதோ எல்லாத்தையும் கொடுக்குறேன். இல்லையா, இந்த இருக்கு பாரு வாசல், ஏஞ்சி வெளில போ அப்படின்னு இருப்பான். அதோட அந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 12. நான் புரியுதா இல்லையா? நீ தான் அப்படியே சொன்ன பக்கம் காப்பாற்றுறவளாச்சே. பண்ணு. இங்கேருந்து ஒன்று வெளில போ, இல்லை கையெழுத்து போட்டு எனக்கு பொண்டாட்டி ஆகு. ஆ, எப்படி வசதி? நீ எது பண்ணாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அவன் அப்படியே தண்ணி அடிச்சுட்டு ஹாயாக போய் சோஃபாவில் உட்காந்துட்டு வானே ஒரு மாதிரி பார்க்க, வானுக்கு சத்தியமாக அதில் கையெழுத்து போட மனசு வரல. அப்படியே பரவாயில்ல அப்படின்ட்டு அவளோட பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளில போகிறா. அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு, நீ வருவடி, நீ வருவ, இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ளே நீ வருவ, அது எனக்கு நல்லாவே தெரியும். இல்லையா, நாளைக்கு நாள் நீ கண்டிப்பாக வருவ. என்னைக்கா இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வரணும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன் கம்பெனி இழுத்து மூடிடுவேன், இல்லைன்னா மூட வைப்பேன் அப்படின்ற மாதிரியே அவன் அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஜிம்முன்னு வந்து, மச்சான் என்னடா அவன் கையெழுத்து போட்டாலும் இல்லையா? போடல மச்சான். போடலையா? அப்போ ஏதோ வீரமாக கிளம்பி போகிறா. வருவாடா, வருவா. என்னடா இதெல்லாம் வாயின் மேலே இருக்க காதலில் பண்ணுறியா? காதலாச்சு மண்ணங்கட்டியாச்சு. அவன் மேலே எனக்கு ஒரு இதுவும் இல்லை. பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தெரியும்ல, என் அப்பனையும் போட்டு கொடுத்து என்னையும் போட்டு கொடுத்து என் குடும்பத்தையும் நடுத்தருக்கு கொண்டு வந்தா. அதையும் தாண்டி நாங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸுக்கு வந்திருக்கோன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். உடந்து பாத்தியில்ல எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன். என் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, என் குடும்பமே எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கு பழிவாங்க வேணாமா? யாரால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்? இவ்வளோ தானே. அந்த கஷ்டத்தை அப்படியே நான் திருப்பி அவளுக்கு கொடுக்க வேணாம். அதுக்காண்டி தான் இந்த மேரேஜ் பிளானே, வேறு ஒன்றும் இல்லை. அவள் கம்பெனி முன்னுக்கு வந்தா என்ன, கூப்பிட்ற விழுந்தா எனக்கு என்ன வந்துச்சு, அதை பற்றிலாம் எனக்கு ஒரு கவலை இல்லை. அவள் கேடோ கெட்டு நாசமாக போகுது இந்த கம்பெனி. எனக்கு அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசி சிரிச்சிட்டு அப்படியே ஜாலியாக சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அதே சமயம் அங்கே 4-5 பொண்ணுங்களை வேற கூப்பிட்டு நல்லா உட்காந்து பார்ட்டி வேறு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியே ஒரு மாதிரி ரூமே ஒரு மாதிரி இந்த ட்ரக்ஸில் புகையாக போன அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வாயின் அப்படியே நடு ரோட்டில் உடஞ்சி போய் நடந்து வரா. சங்குக்க பார்த்த அந்த பயம்லாம் அவளால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி இன்னுமே அந்த கை கால் அந்த ஷூரிங் வந்து ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது. ஒரு மாதிரி அவளே கண்ட்ரோல் பண்ணி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. சுத்தமாக முடியல அவளாலேயே. ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா அப்படியே வாயின் வந்ததும், என்னாச்சு வாயின், நம்மளுக்கு ஷேர் ஹோல்டர் கிடச்சிட்டாங்களா? காசு கிடச்சிருச்சா? ப்ராஜெக்ட் பண்ணிடலாம்ல? நம்ம கம்பெனி திரும்பி வந்துடும்ல? ஆமாம், இல்லைம்மா, அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். எனது நடக்காதுன்னு நினைக்கிறா? ஏன்? எல்லாம் வேணும், ஷேர் ஹோல்டர் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு. பண்ணிக்க வேண்டியதானே? ஏன் முடியாதுன்னு சொன்னியா? மா தந்த ஜங்குக்குமா மட்டும்தான் சித்தி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களா அவன் எவ்வளோ மோசமானவனு, அவனை கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்கிறியா? போ, நீ போய் தான் ஆகணும். என்னோட இந்த லீ ஃபேமிலி, இந்த லீ கம்பெனி, இந்த லீ ஃபவுண்டேஷன் உடஞ்சிடக்கூடாது. இது என்றைக்குமே நிலச்சி நிற்கணும். அதுக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கோ. உன் வாழ்க்கை நாசமாக போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு அந்த கம்பெனி, என் கம்பெனி, அது எனக்கு திருப்பியும் நம்பர் 1ல் வரணும். அதுக்கு நீ என்னனாலும் பண்ணுற, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, இந்த சத்தியத்தை காப்பாற்று வாயனை அப்படின்றாங்க. வாயனுக்கு அவ்வளோதான், அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு போயிட்டா. இப்போயும் உங்களுக்கு கம்பெனி தானே தெரியுது அப்படின்ட்டு அவங்க அம்மா பிடிச்சி கத்தும் போது அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் அவங்க அம்மாவுக்கு ஏதோ பிரைன் டிசீஸ் இருக்காமா. ஸோ அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கும் காசு வேணுன்றாங்க. வாயனுக்கு அதுக்குமே காசு இல்லை. என்ன பண்ணுதுன்னு வேறு தெரில. அவங்க சித்திட்ட கால் பண்ணி இதெல்லாம் சொன்னா. அவங்க சித்தியுமே வேறு வழி இல்லை வாயன், நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும். என்னை மன்னிச்சிருமா அதை சொல்கிறதுக்கு. உன் வாழ்க்கை எப்படி போனதுக்கு ஒரு வகையில் நானும் தான் காரணம். எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ இப்போதைக்கு, அதுதான் நம்ம நிலமையை சரியாக்கோ அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. எனக்கு சுத்தமாக புரியல. அப்படியே மண்டையெல்லாம் வலிக்குது. அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்து கதறி கதறி அழுகிறா. அவளால் இந்த வேதனை யார்கிட்ட சொல்லி புலம்ப என்ன பண்ண? பெத்த தாயும் சரியில்லை, அப்பனும் இல்லைன்னா எங்கே போகும் ஒரு பிள்ளை?
இப்படித்தானே வேதனைப்படும். அதே மாரி தான் அவளும் அவ்வளோ ஒரு வேதனையில இருக்கா. அவளால சொல்ல முடியல அவ எவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருக்கா அப்படின்ட்டு. அப்படியே பாத்ரூமுக்கு வந்து மூஞ்செல்லாம் நல்லா கழுவிட்டு, அப்படியே கண்ணாடில அவ முகத்த பார்க்குறா. அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. செத்துக்கலாமான்னு தோணுது. இருந்தாலும் அவங்க அம்மாவ நெனச்சு பார்த்தா மனசு வரமாட்டேங்குது. ஸோ அதனால கண்ணீர் எல்லாத்தையும் தொடச்சிட்டு, அப்படியே மறுபடியும் நேரா அந்த ஹோட்டல் ரூமுக்கு தான் போறா. அப்படியே போய் கதவ திறந்து பார்த்தா, குப்புன்னு அப்படியே ஒரு புகை வந்து அடிக்குது. எல்லாமே ட்ரக்ஸ் தான். அங்க அப்படியே எல்லாம் குடி போதைல நல்லா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்குதுங்க. வாயின அத பார்த்ததும் ம் புரிஞ்சு போச்சு. என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு. இத பார்த்தாலே நல்லாவே தெரியுதே! என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு. எப்படிப்பட்ட ஒரு வேதனைய நான் அனுபவிக்கணும்னு இருக்கேன். அனுபவிக்கிறேன். இவ்வளோ வருஷம் என் வாழ்க்கை நல்லா போச்சுல்ல. இப்போ நாசமா போகணும்ல. அதான் இந்த நிலைமையில நிற்கிறோம் போல. இருக்கட்டும் அப்படின்ன மாரியே வாயின அப்படியே ஒரு மாரி வெறுப்பா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ எனக்கு வந்து, "அடடே! யார் இது? வயனா? என்ன இந்த பக்கம்? ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீராப்பா கிளம்பி போன மாரி இருந்தது. இப்ப என்ன திருப்பி வரீங்க? என்னம்மா? என்ன? போய் சங்குக்கு கூப்பிடுறியா? ஓ! சங்குக்கு கூப்பிடணுமா? ஆனா அவன் ரொம்ப பிஸியா இருக்கானே! நீ வேணா இங்க வெயிட் பண்றியா? சரி, நான் இங்க வெயிட் பண்றேன். நீ அவன கூட்டு வரியா? ம். கூட்டிட்டு வரேன். ஆனா நீ இங்க உட்காரக்கூடாது. நில்லு. அவன் வர வரைக்கும் நீங்க நின்னுட்டே தான் இருக்கணும். புரியுதா? என்ன? என்ன? புரியலையா? சொல்றது காதுல விழலையா? தமிழ்ல தானே சொன்னேன். இங்கிலீஷ்ல தான் சொன்னேனா என்ன? அவன் இங்க வர வரைக்கும், உன்ன பார்க்குற வரைக்கும் நீ உட்காரக்கூடாது. நின்னுக்கிட்டே தான் இருக்கணும். அப்புட்ன்னு சொல்லிட்டு, அவன் அப்படியே மறுபடியும் அந்த கும்பலுக்குள்ள போயிட்டான். வாயினுமே அந்த ரூம் வாசல்ல அப்படியே நின்னுட்டே இருக்கா. போற வரவங்கலாம் ஒரு மாரி பார்க்குறாங்க. இருந்தாலும் வாயின் உட்காரவே இல்ல. அப்பா நின்னுட்டே இருக்கா. அவ வேற ஹீல்ஸ் போட்டுருந்துருப்பா. அதுவும் ஹை ஹீல்ஸு. ஸோ அது வேற ரொம்ப நேரம் நிக்க முடியல. காலுக்கு பின்னாடி வேற பயங்கரமா குத்துது. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் போகப்பலாம் கால்லேருந்து லைட்டா பிளட்டே வர ஆரம்பிக்குது. அவளால நிக்க முடியல. இருந்தாலும் உட்காந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, அவ பாட்டுக்கு அவ்வளோ ஸ்டிஃபா நின்னுட்டுருக்கா. காலையிலே ஆயிடுச்சு. இன்னுமே ஜங்குக்கு வந்த பாடு இல்ல. ஆனா வாயின் இன்னும் உட்காரல. அதே பொசிஷன்ல அவ எப்படி சொல்லிட்டு போனான்னா, ஒரு இன்ச் கூட அசையாம வான் அப்படியே நின்னுட்டுருக்கா. வானுக்கு அப்படியே கண்லேருந்து மட்டும் கண்ணீர் தார தாரையா வருது. அங்க வேலை பார்க்குறவங்களே, "மேடம் ப்ளீஸ் மேடம் இங்க உட்காருங்க மேடம். உங்க கால்ல வேற பிளட்டா வருது. நீங்க நிக்கிறத பார்த்தா வேற எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. உட்காருங்க மேடம்." "இல்லங்க, இருக்கட்டும். நீங்க போங்க. நான் நிக்கிறேன்." "இல்ல மேம். நீங்க நேத்து நைட்லேருந்து நின்னுட்டுருக்கீங்க. இப்போ விடிஞ்சே போச்சு. ப்ளீஸ் மேம். இப்போமாவது உட்காருங்க மேம்." "இல்ல, இருக்கட்டும். நான் நிக்கிறேன். இது எனக்கான பனிஷ்மெண்ட். இத நான் அனுபவிச்சு தான் ஆகணும். இதுலேருந்து தப்பிக்கணும்னு நெனச்சா கஷ்டம் கூட்டிகிட்டே தான் போகும். எனக்கு அது வேண்டாம். தாங்குற அளவுக்கு சக்தி இல்ல. நான் நிக்கிறேன். ப்ளீஸ் நீங்க இங்கேருந்து கிளம்புங்க." "சரி மேடம். உங்களுக்கா உட்காரணும்னு தோணுச்சுன்னா இந்த கவுச்சில் உட்காந்துக்கோங்க." அப்படின்ட்டு அங்கே இருந்தவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் ஜிம்முனும் தேங்கும், ச்சே நல்ல தூக்கம் இல்லை அப்படின்ட்டு வெளில வரானுங்க. வான் இன்னுமே அசராமல் அதே போஸில் நிற்கிறத பார்த்ததும் தேங்குக்கெலாம் அவ்வளோ ஷாக்கு. அப்படியே வான்கிட்ட அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு, "என்னம்மா வாயனே, நேற்று நைட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு நில்லுன்னு சொல்லிட்டு போனேன். நீ போயிருப்பேன்னு நினச்சேன். இல்லை உட்காந்துட்டு இருப்பேன்னு நினச்சேன். நீ என்னடானா இன்னும் அதே பொசிஷனில் வர்ற காலில் கூட ரத்தம் வருது. இந்த ஹை ஹீல்ஸை போட்டு கூட நைட்லேருந்து காலையில் வரைக்கும் நின்றுருக்க. இப்போ புரியுது உன் சீரியஸ்னஸ் என்னன்னு இப்போ புரியுது." அப்படின்ட்டு, "டேய் ஜங்குக்கே ஒரு நிமிஷம் வெளில வாயேன்." "என்னடா என்ன?" அப்படின்ட்டு அவனும் வெளில வரான். வான் அப்படி நிற்கிறத பார்த்ததும், "வந்துட்டாளா? வருவான்னு தானே எதிர்பார்த்தனே மச்சான். ஆனால் என்ன காலைல வந்திருக்கா. நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் வருவான்னு நினச்சேன். உன் கேஸ் கரெக்ட் தான் மச்சான். அவன் நேற்று நைட்டே வந்துட்டா. ஆனால் நீ தான் கொஞ்சம் சரக்கு போதை ஆட்டம் பாட்டன் இருந்தியா, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்ட்டு இதே போஸ்டில் அவன் வர வரைக்கும் நின்றுட்டே தான் இருக்கணும் அப்படின்ட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் மச்சான் இந்த பிள்ளைகிட்ட சொன்னேன். ஆனால் இந்த பிள்ளை என்னன்னா அதை சீரியஸாக எடுத்துகிட்டு நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் அதே பொசிஷனில் நின்றுட்டு இருந்திருக்கா. காலில் பாரு ஹை ஹீல்ஸ் குத்தி ரத்தம் சும்மா பொல பொலன்னு வருது. பரவாயில்ல, இவளுக்கு வைராகியம் கொஞ்சம் அதிகம்தான். சொன்னதை அப்படியே காப்பாத்துறா பாரு அப்படின்ற மாதிரி
தேங்க்ஸ் சொல்லும்போது ஜங்குக்கு வந்து ஒரு மாரி ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்னது நைட்லேருந்து இப்போ வரைக்கும் நின்னுட்டு இருக்காளா? அப்படின்ட்டு. அவள ஒரு மாதிரி பார்க்குறான். அவ என்னடான்னா கண்லேருந்து மட்டும் கண்ணீர் வருது. எதுவுமே பேசல. அப்படியே அவன பார்த்து தலைய குனிஞ்சுக்கிறா. அப்போ ஜங்குக்கும் சரி நீங்க 2 பேரும் போங்க அப்படின்ட்டு, அவன 2 பேரும் அனுப்பி வச்சுட்டு அப்படியே உன்னோட கிட்ட வரான். அவ அப்படியே ஒரு மாதிரி அவன பார்க்குறா. நிமிர்ந்து கூட பார்க்கல. ஒரு மாரி குனிஞ்சுட்டே தான் நிக்கிறா. அவன் அப்படியே உன்னோட கிட்ட வரான். வானுமே இங்க பாரு. இப்ப எதுக்கு இவ்வளோ கிட்ட வர? ஓ! கிட்ட வந்தது தப்பா? ஆ? சரி. உள்ள வா. அது அது வந்து என்ன? நடக்க முடியலையா? ரொம்ப நேரம் இப்படி நின்னதால கால் கீழ புடிச்சுக்கிச்சா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நடந்து வருவேன் அப்புட்ன்னு சொல்றதுக்குள்ள, அவன் பாட்டுக்கு வாயன பிராக்டிஸ்ல தூக்கிட்டான். வாயனக்கு அவ்வளோதான் பதறிட்டா. என்ன பண்ற நீ? எதுக்கு இப்ப நீ என்ன தூக்குன? என்ன பண்ண போற? ஏய் ஏய் ஏய்! என்ன? அங்க இருக்கிறவங்கள பார்த்து என்ன தப்பா நினைக்கணுமா? ஆல்ரெடி நைட்லேருந்து காலைல வரைக்கும் நின்றுருக்க. அத பார்த்தே இங்க வேலை பார்க்குறவங்களாம் என்ன தப்பா நினச்சிருப்பாங்க. இந்த லட்சணத்தில உன்ன நடக்க வச்சு நீ குப்புற விழுந்து, அத எல்லாரும் பார்த்து கூட கொஞ்சம் என்ன தப்பா நினைக்கவா? அதுக்கு தான் நான் தூக்கிட்டு போறேன். மூடிக்கிட்டு வா. நடக்க முடியலல்ல, மூடிக்கிட்டு வா அப்படின்ட்டு, அவள அப்படியே தூக்கிட்டு போய் சோஃபால உட்கார வைக்கிறான். வாயன அப்படித்தான் அந்த ஹீல்ஸ் அப்படியே கழட்டுறா. பார்த்தா செம்மையா பின்னாடிலாம் புண்ணா இருக்கு. பிளட்டெல்லாம் வருது. வாயனுக்கு ரொம்ப வலிக்குது போல. ஐயோ! வலிக்குது அப்படின்ட்டு வாய் விட்டே சொல்லி அழுகுறா. அப்படியே ஜங்குக் பார்க்குறான். வலிக்கட்டும் அப்படின்ற மாரி தான் பார்க்குறான். அப்படியே நேரா அவனோட கபோர்ட் கிட்ட போய் 2 ஸ்லிப்பர் எடுத்து குடுத்து, இந்தா இத போட்டுக்கோ. தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி எதுக்கு வந்த? நான் உன்னோட டீலுக்கு ஒத்துக்கிறேன். என்னது? கேட்கல. என்னமோ சொன்னியே மகன். கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் சத்தமா சொல்லு. நீ நேத்து நைட் எனக்கு ஒரு டீல் குடுத்தீல்ல, அதுக்கு நான் ஓகே. என் கம்பெனி பழைய நிலைமைக்கு வரதுக்கு நான் என்னனாலும் பண்ண தயாராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கும் எனக்கு பணம் வேணும். ஸோ இப்போ நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அதை. ஓ! அப்போ காசுக்காண்டி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வரேன். ஆமாம். வாவ்! ச்சே! நேற்று எவ்வளோ கெத்தாக பேசிட்டு போனேன். இப்போ நீ எவ்வளோ பாவமாக வந்து பேசும்போது காது அப்படியே ஒரு மாதிரி குளு குளுன்னு இருக்கு இதை கேட்கும்போது. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 4 நேரம் எல்லாம் நல்ல நேரம் தான், நல்ல நாள் தான். இந்தா நான் சைன் பண்ணிட்டேன். நீ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சைன் பண்ணு. நம்மளோட ஒரு கல்யாணம் ஆயிரும். அப்போ வாயின் அப்படியே பார்க்குறா. ஒரு கையெழுத்து தானே, வெறும் ஒரே ஒரு கையெழுத்து தானே நான் எனக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு. ஆனால் நான் என் கல்யாணத்தை எப்படிலாம் பிளான் பண்ணேன். வெட்டிங் ட்ரெஸ் போட்டுக்கணும், சர்ச்சுக்கு போய் ஃபாதர் கிட்ட அவர் கல்யாணத்துக்கு சம்மதமானு கேட்பாரு, நம்ம சம்மதம்னு சொல்லணும், ரிங் மாற்றிக்கணும், அப்படியே அந்த ஃப்ளவரை தூக்கி போடணும், அதே சிஸ்டர்ஸ் பிடிக்கணும், அப்படிலாம் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் வெறும் ஒரு கையெழுத்து போட்டு நீ பொண்டாட்டின்றான் அப்படின்ற மாதிரியே வாயின் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஜங்குக்கு வந்து டைம் இல்லை ஒழுங்காக கையெழுத்து போடு. இந்தா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வந்திருக்காரு பாரு சார், இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். அவரும் வர வந்து என்ன ஜங்குக் சார் நீங்கள் சைன் போட்டுட்டீங்களா? ஆ நான் போட்டுட்டேன். இதோ இவ போட்டா எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆயிரும்ல. ஆமாம் சார், லீகலாக நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிடுவீங்க, அஃபிஷியலாகவும் ஆயிடுவீங்க. அப்படியா? ஏய் கையெழுத்து போடுறி, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்காத. ஏன் சார் மேம் அழுகுறாங்க? அவள் அப்படி தான் கொஞ்சம் எமோஷன், நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க. ஓ அப்படியா, சரி சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அவரும் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. வாயனும் அப்படியே கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அப்படியே கையெழுத்தும் போடுறா. ஸோ 2 பேப்பரில் சைன் பண்ண போல். ஸோ 2 பேப்பர்லேயும் வாயன் வந்து சைன் பண்ணிட்டா. இப்போ அந்த ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு, ஜங்குக் அண்ட் வாயன் நீங்கள் 2 பேருமே இன்னிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃபிஷியலாக நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ வாயன் நீங்கள் இதுக்கு அடுத்து லீவ் வாயன் கிடையாது, ஜியோன் வாயன் அப்படின்றாங்க. வாயனுக்கா அவ்வளோதான், தள்ள கழுத்துக்கு போட்ட மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. அவர் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ அவர் போனதுக்கப்புறம் ஃபாதர் வராரு. வாயன் பார்க்குற என்ன ஃபாதர் வர அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வாயனோட தலையில் இந்த வெட்டிங் ஒயிட் கலரில் ஒரு ஷால்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ வெட்டிங் கல்யாணம் பண்ணுறவங்களாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஷாலை வந்து ஜிம்முன்னு வந்து போட்டு விட்றான். வாயனா எதுக்கு இதை போடுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. உடனே வந்து அந்த ஃபாதர்லாம் கேள்வி கேட்பான், பதில் சொல்லு அப்படின்றான். வாயனும் அப்படியே திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஃபாதர் வந்து உனக்கு ஜங்குக்கை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே?
ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த கேள்வி நான் கேட்கக்கூடாதான். இருந்தாலும் சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காக கேட்குறேன். சம்மதம் தானே அப்படின்னு கேட்கும்போது, வாணி எதுவுமே சொல்ல அமைதியாக நிற்கிறா. அவள் கண்லேருந்து கண்ணீர் மட்டும் வருது. அப்போ ஜங்குக்கு வந்து சொல்லுடி அப்படின்றான். உடனே வேணுமே ம் சம்மதம். பா ஜங்குக்கு உனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? சம்மதம் ஃபாதர். அப்புறம் என்ன 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ ஜங்குக்கும் அவனோட கையை வாங்கி ரிங்கை போட்டு விட்டுட்டான். வானுமே அந்த ரிங் எடுத்து அப்படியே கை நடுக்கிட்டு ஜங்குக்கு போட்டு விட்டுட்டா ஃபாதருமே. சரி, உங்களுக்கு சம்பிரதாயப்படியும் கல்யாணம் ஆயிடுச்சு அண்ட் அஃபிஷியலாகவும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. உடனே தேங் வந்து ஒரு பீர் பாட்டில் எடுத்துகிட்டு மச்சான் வாடா பார்ட்டி பண்ணலாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது வாயன் வந்து அப்படியே பார்க்குறா அவங்க எல்லாரையுமே. ஒரு மாதிரி ஆயிட்டா. அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு போய் சோஃபாவில் உட்காந்துருக்கா. உடனே ஜூன் பார்த்துட்டு என்னடா உன் முன்னாடி ரொம்ப சோகமாக இருக்கா? அவள் அப்படிதான். சரி, நான் சொன்ன வேலை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனுங்களும் முடிஞ்சிருச்சுன்றானுங்க. வாயனுமே என்ன வேலை சொன்னானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜிம்முன்னு வந்து வாயன் இந்தா. என்னது? ஹாஸ்பிட்டல் பில்லு. எதுக்கு? இன்றைக்கி உங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி நடக்க போகுது, அதுக்கான பில்லு தான். சர்ஜரியா? ஆனால் நான் தான் காசு கட்டவே இல்லையே. நாங்கள் கட்டிட்டு வந்துட்டோமே. நீ வந்தப்பமே தெரிஞ்சு போச்சு நீ ஒத்துக்க தான் போகிறேன்னு. ஸோ அதனால் நாங்களே எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டோம். உன் ப்ராஜெக்ட் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுக்கான ஃபண்டையும் நாங்கள் கொடுத்துட்டோம். உன் அம்மாவுக்கும் இன்னும் 5 நிமிட்ஸில் ஆப்ரேஷன் நடக்க போகுது. போய் உங்கள் அம்மாவை போய் பாரு அப்படின்றான். உடனே வாயின் அங்கேருந்து அப்படியே குடுகுடுன்னு ஓடுறா. அவள் ஜங்குக்கெல்லாம் ஒரு செகண்ட் கூட மதிக்கலை. அவள் பாட்டுக்கு ஓடிட்டா. அப்படியே ஜிம்முன்னு பார்க்குறான். என்னடா சொன்ன உடனே ஓடிட்டா, இன்னும் ஒரு வார்த்தை கூட பார்க்கல. அப்படி பார்க்குறதுக்கு நாங்கள் 2 என்ன பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? அப்படி ஒன்றும் இல்லையே, சும்மா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவளே போயிட்டு வருவா. ஏன் வரமாட்டாடா? அவள் வருவாடா. அவள் போயிட்டு வருவா பாரு. எங்கே வருவா? அவள் கண்டிப்பாக போயிட்டு நைட்டு வருவா பாரு அப்படின்றான். உடனே எல்லாருமே நீ நம்பிட்டுரு, அவள் போயிட்டு அப்படியே அவங்க அம்மா கூட எங்கேயாவது எஸ்கேப் ஆயிட போகிறா. வாயன் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, அவள் வருவா அப்படின்றான். ஸோ வாயனுமே இங்கே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. போய் அவங்க அம்மாவை பார்க்குறா. ஸோ அவங்க அம்மாவுமே யார் பில் கட்டினா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நிஜமா வாயன், நீ உண்மையாகவே இந்த முடிவு எடுத்துட்டியா? ஆமாம்மா, உங்களுக்காண்டியும் நம்மளோட ஃபேமிலிக்காண்டியும் இந்த முடிவு எடுத்தேன். நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க. நிச்சயமாக பாரு, இதை நினச்சி பின்னாடி சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாயனுக்கு அதில் நம்பிக்கையில் போல். அவள் ஒரு மாதிரி அவங்க அம்மா கிட்ட சரி நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்கு தைரியமாக போங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவை தான் தைரியமாக வழி அனுப்பி வைக்கிறா. அவங்க போன உடனே வாயன் அப்போ தான் கீழே உடஞ்சி அழுகிறா. அப்படியே அவளால் சுத்தவும் முடியல, சோகம் அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் பாட்டு கத்திரி அழுதுட்டுருக்கா. ஸோ இதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.